நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வந்துருச்சு. சரி, பொங்கல் சிறப்பா ஏதாவது ஒரு உணவு எடுத்து பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சட்டுன்னு ஞாபகத்துக்கு வந்தது பொங்கல் தான். ஆனா பொங்கல் பத்தி பேச பெருசா சுவாரஸ்யமா எந்த விஷயமும் இல்ல. சரி, வேற என்ன பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் வீட்டுல வெண்பொங்கலை தட்டுல வச்சு கொடுத்தாங்க. அதுக்கு சைட் டிஷ்ஷா சாம்பாரை ஊத்துனாங்க பாருங்க. அடடே, இந்த சாம்பாரை எத்தனை விஷயத்துக்கு நம்ம வச்சு சாப்பிட்றோம், ஆனா இதை பத்தின வரலாறு தெரியாம போச்சே. அதனால சாம்பாருடைய பிறப்புல இருந்து இன்னைக்கு வர இருக்கக்கூடிய ஹிஸ்டரி வரைக்கும் பார்த்துடலாமா? சாம்பார் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான ஃபுட் ஐட்டம். காலையில இட்லி சாப்பிட்றோமா, சாம்பார் வேணும். பொங்கல் சாப்பிட்றோமா, அதுக்கும் சாம்பார் வேணும். மதியான சாப்பாட்டுக்கு சாம்பார் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு தனி டேஸ்ட்னே சொல்லலாம். நைட்டுக்கு ஒரு 2 இட்லி சாப்பிட்றோம் அப்படின்னா சாம்பார் இருந்துச்சுன்னா கூட இன்னும் 2 இட்லி உள்ள போகும். அதுலயும் சாம்பார் மேல ரொம்ப அன்போட இருக்கக்கூடிய காதலர்களும் இருக்காங்க. அதே சமயத்துல வெறித்தனமா லவ் பண்ணக்கூடிய வெறியர்களும் இருக்காங்க. சாம்பாரை எதுக்கெல்லாம் நம்ம ஊத்தி சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ சிலர் அது எல்லாத்துக்குமே அதை ஊத்தி சாப்பிடுவாங்க. சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, இப்படி வித்தியாசமா நம்ம காம்பினேஷனுக்கு செட்டே ஆகாது அப்படின்னு யோசிக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் சாம்பாரை சேர்த்து சாப்பிடக்கூடியவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. இந்த சாம்பார் மட்டும் எவ்வளவு வெரைட்டில இருக்குங்க. பருப்பு சாம்பார், முள்ளங்கி சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், பா எவ்வளோ வெரைட்டில சாம்பார் இருக்குல்ல. தோராயமா ஒரு 50 வெரைட்டிலையாவது சாம்பார் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பயங்கர வெர்சடைலான ஒரு டிஷ் தான் சாம்பார். இப்படி இவ்வளவு வெரைட்டில இந்தியா முழுக்க சாம்பார் சர்வ் பண்ணப்பட்டாலும் சாம்பார் அப்படின்னாலே அது சவுத் இந்தியாவோட டிஷ் தான். அதுலயும் இந்த சாம்பார் அப்படிங்கிறது சவுத் இந்தியாவுடைய ஃபேவரட்டான டிஷ்னே சொல்லலாம். சொல்ல போனா அடையாளமான உணவுகள்ல இதுவும் முன்னா இருக்கு. அதுலயும் தமிழ்நாட்டு சாம்பாருக்குன்னு தனி ஃபேன் பேஸுங்கிறது இருக்கு. அதுலயும் முக்கியமா தஞ்சாவூர் சாம்பாருக்கு தான் கூடுதலா ஃபேன் பேஸும் இருக்காங்க. இப்படி சாம்பாரை தனியா குழம்பா ஊத்தி சாப்பிட்றது ஒரு ரகம்னா அதை சாப்பாட்டுல ஏற்கனவே ஊத்தி சாம்பார் ரைஸ் அப்படின்னு வெரைட்டியா சாப்பிட்றதும் ஒரு ரகம் தான். இப்படி தமிழ்நாட்டுல சாம்பார் சாப்பிட்டு வளர்ந்தவங்க பெங்களூர் போனீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சாம்பாரை சாப்பிடாதீங்க. ஏன்னா சாம்பாருங்கிற பேர்ல ஆரஞ்சு கலர்ல ஒண்ணு கொடுப்பாங்க பாருங்க, இது சாம்பாரா இல்ல சக்கரை தனியா அப்படிங்கிற அளவுக்கு இனிக்கும். இப்படி தமிழ்நாட்டையும் சாம்பாரையும் பிரிச்சு பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் சாம்பார் தமிழ்நாட்டுல பிறந்த டிஷ்ஷே கிடையாது. அது மராட்டியர்களால உருவாக்கப்பட்ட ஒரு டிஷ் அப்படின்னு சொல்றாங்க. அது அங்க இருந்து தான் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு சாம்பார் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இல்லையா? மராட்டிய மன்னரான சத்ரபதி சிவாஜியோட பையனான சம்பாஜி அவர்கிட்ட இருந்துதான் இந்த கதை தொடங்குது. சத்ரபதி சிவாஜி மராட்டிய அரச உருவாக்கிட்டு இருக்கும் போது தஞ்சாவூர்ல அவரோட ஒண்ணு விட்ட சகோதரர் ஏக்குவாஜி அவரோட தலைமையில மராட்டிய அரச உருவாக்கிட்டு இருந்தாரு. அவரோட தஞ்சாவூர் நாயக்கர்களோட ஆட்சியில அரசியல் மாற்றம் உருவாகி மராட்டியர்கள் ஆளுமைக்கு கீழே தஞ்சாவூர் வந்துச்சு. அந்த சூழல்ல சிவாஜி இறந்து அவரோட பையன் சம்போஜி மராட்டிய பேரரசோட தலைமை பொறுப்புக்கு வராரு. அதே நேரத்துல ஏக்குவாஜி இறந்து அவரோட பையன் சாகுஜி தலைமைக்கு வராரு. அந்த சூழல்ல சம்போஜி தஞ்சாவூருக்கு சுற்றுப்பயணத்துக்கு வராரு. அவரை கௌரவிக்க சாகோஜி அவரே சமைக்கிறாரு. அதுல குறிப்பா அம்டி அப்படிங்கிற மராட்டிய உணவை தயாரிச்சுட்டு இருந்திருக்காரு. அதுல புளிப்பு சுவையை கூட்டுறதுக்கு கோக்கும் அப்படிங்கிற பழத்தை சேர்ப்பாங்களாம். தமிழ்நாட்டுல அந்த பழம் கிடைக்காததால அதுக்கு பதிலா புளிய கரைச்சு அதுல சேர்த்திருக்காரு. அதை சம்போஜிக்கும் பரிமாறிருக்காங்க. அந்த உணவை சாப்பிட்ட சம்போஜி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இப்படி ஒரு சுவையை நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சிலாகித்து போறாரு. அப்படி அவர் சந்தோஷப்பட்ட அந்த உணவுக்கு அவர் பேரையே வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஷம்பார் அப்படின்னு வச்சு இப்போ அது சாம்பாரா மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. இதுதான் சாம்பாரோட வரலாறான்னு கேட்டா இப்போ இருக்க வரலாற்று அறிஞர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா சாகோஜி தஞ்சாவூர் ஆண்ட காலம் 1687 இருந்து 1712 வரைக்கும். அதே சமயத்துல சம்போஜி இறந்து போனது 1688. இன்னொரு முக்கியமான விஷயம், அவுரங்கசீப் சிவாஜி இறந்ததுக்கு அப்புறமா தன்னோட பெரும் படைகளை கொண்டு சுல்தான் மற்றும் மராட்டியர்களை எதிர்த்து பெரும் பகுதிகளை தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வராரு. அப்படி இருக்கும்போது 1687 சம்போஜியை கைது செய்து சிறையில வச்சுறாரு. இந்த நேரத்துல இந்த காலகட்டத்துல சம்போஜி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி சாகுஜியே அவருக்காக போய் சமைச்சாரு அப்படிங்கிறது நம்ப தகுந்ததா இல்ல. அதனால அந்த டிஷ் சம்போஜிக்கு பரிமாறப்பட்டுச்சு, அதுக்கு சாம்பார்னு பேர் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது இப்போ இருக்க வரலாற்று ஆய்வாளர்களோட கருத்தா இருக்கு. அப்போ சாம்பார் அப்படிங்கிறது எங்க இருந்து உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு அதோட சாம்பாருங்கிற வேர் சொல்ல நம்ம தேடி போனா அதுக்கான பதில் ஓரளவுக்கு நமக்கு கிடைக்குது. சாம்பார்
இந்த வார்த்தை சம்பாரம் அப்படிங்கிற தமிழ் வார்த்தையிலிருந்து உருவாகி இருக்கலாம். சம்பாரம்ங்கிற வார்த்தைக்கு நீர்மோர் அல்லது கூட்டு வர்க்கம் அப்படிங்கிற பொருள் இருக்கு. நீர்மோர் அது நம்ம வழக்கமா நீர்மோரை குடிப்போம் இல்லையா, அதுதான். அதை சம்பாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கத்துல இருந்திருக்கு. அதே மாதிரி கூட்டு வர்க்கம் அப்படின்னு சொல்றது ஒரு மக்களையோ இனத்தையோ மட்டும் குறிக்கல. கூட்டு வர்க்கம் அப்படிங்கிறது பல பொருட்களை ஒன்னா சேர்ந்த ஒண்ணு அப்படின்னையும் பல பொருட்களை ஒன்னா சேர்ந்த ஒரு விஷயம் அப்படின்னும் அர்த்தத்தை குறிக்கும். இன்னும் சொல்ல போனா வறுக்கி அப்படிங்கிறது கஞ்சியை குறிக்கும். இந்த கூட்டு வறுக்கி அப்படிங்கிறது கூட்டு வர்க்கம் அப்படிங்கறத உருவாகி இருக்கும். அது கூட்டு கஞ்சி அப்படிங்கிற சொல்லக்கூடிய விதமா இந்த சம்பாரம் பயன்படுத்தி இருக்கலாம். அதுல இருந்து சம்பாரம்ங்கிறது உருவாகி இருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த சம்பாரம் அப்படிங்கிறது அரிசி சோறை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட உணவுகளுக்கான ஒரு பெயரா பயன்படுத்தியிருக்காங்க. இந்த விஷயம் நமக்கு கிபி 1530 காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு தமிழ் கல்வெட்டுல இருந்து தெரிய வருது. அந்த கல்வெட்டுல அமுதப்படி கரியமுது பல சம்பாரம் நெய்யமுழுது உட்பட தளிகை ஒன்றுக்கு பணம் ஒன்றாக அப்படிங்கிற ஒரு குறிப்பு வருது. இதுல பல வகையான அரிசி சோர்களுக்கு பணம் தந்தாங்க அப்படிங்கிற குறிப்பு வருது. அதுல அரிசி சோர்களுக்கு சம்பாரம்ங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தி இருக்காங்க. சரி, இந்த சம்பாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய சாம்பாரா எப்படி மாறுச்சு? அதுக்கான குறிப்புகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம தேட வேண்டாமா? அதுக்கான குறிப்புகள் நமக்கு அதிகமா தெலுங்கு பதிப்புகள்ல இருந்து தான் கிடைக்குது. கன்னடத்துல பிசிபிலாபாத் அப்படிங்கிற ஒரு டிஷ் இருந்தாலும் ஆக்சுவலா கன்னடத்துல சாம்பாருக்கு என்ன பெயர்னா கூலி. அதே மாதிரி தெலுங்குல சாம்பார் மாதிரியான குழம்பு வகைகளுக்கு புலுசு அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பா சாம்பாரை சொல்லணும் அப்படின்னா பப்புலுசு அப்படின்னு சொல்லுவாங்க. பருப்பு குழம்பு அப்படிங்கறத மாதிரி கூட நம்ம அர்த்தம் வச்சுக்கலாம். இந்த புலுசு அப்படிங்கிற இந்த வார்த்தை தமிழ்ல இருக்க புளிக்கரைச்சல் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து கூட வந்திருக்கலாம். புளிக்கரைசல் அப்படிங்கிறது ரெடிமேடா தயாரிக்கக்கூடிய குழம்பு மாதிரி கூட வச்சுக்கலாம். டக்குன்னு புளியை கரைச்சி அதுல 2 சின்ன வெங்காயம் வெட்டி போட்டு வரமிளகாய் வறுத்து போட்டு வைக்கிற ஒரு ரசம் மாதிரியான ஒரு டிஷ். அப்படி வச்சிட்டு இருந்த டிஷ்ல காய்கறிகளை போட்டு பருப்பு போட்டு ஒரு கூட்டு கலவையா உருவானதுதான் சாம்பாரா இருக்கும். இதற்கான குறிப்புகள் தெலுங்குல பாடப்பட்ட பல கீர்த்தனைகள்ல இருந்து நமக்கு கிடைக்குது. ஆண்டாள் திருப்பாவை மாதிரி கடவுள் பற்றி பாடக்கூடிய பாடல்கள் 14, 16ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட கீர்த்தனைகள்ல இருக்கு. அந்த கீர்த்தனைகள்ல எழுதப்பட்ட குறிப்புகள்ல தான் சாம்பார் மாதிரியான உணவு பொருள் தயாரிக்கப்பட்டதா தரவுகள் நமக்கு கிடைக்குது. உதாரணத்துக்கு ஸ்ரீநாதா அப்படிங்கிறவரு 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு புலவர். அவர் கிருஷ்ணனை பார்த்து ஒரு கீர்த்தனை எழுதுறாரு. அதுல கிருஷ்ணனை அழிக்கிறதுக்காக கம்சன் பூதரை அப்படிங்கிற அரைக்கிய அனுப்புறாரு. அந்த அரைக்கி கிருஷ்ணனுக்கு கொடுத்த பாலுல விஷம் கலந்து கொடுக்கறாங்க. அந்த விஷத்தையும் குடிச்சிட்டு தான் கிருஷ்ணன் உயிரோட இருக்காரு அப்படின்னும் ஒரு மித்தலாஜிக்கல் கதையும் இருக்கு. அந்த கதையை உதாரணமா சொல்லி பூதரையோட விஷத்தை குடிச்ச கிருஷ்ணனே வா எல்லா காய்கறியும் போட்டு உருவாக்குன இந்த கதம்ப குழம்ப சாப்பிட்டு சந்தோஷப்படு அப்படிங்கிற மாதிரி வார்த்தைய தராரு. அந்த குழம்பு பத்தின குறிப்பு சாம்பார் பத்தினதா இருக்கு. ஏன்னா அதுல புலுசுங்கிற வார்த்தையும் பயன்படுத்துறாரு. பல காய்கறிகளை சேர்த்து புலுசுங்கிறதையும் சொல்றாரு. அதே மாதிரி தள்ளப்பக்க அன்னமாச்சாரியா அப்படிங்கிற புலவர் இன்னொரு கீர்த்தனை எழுதுறாரு. அதுல பாவம் புண்ணியத்தை பத்தி பேசும்போது நீங்க செய்யக்கூடிய புண்ணியம் அப்படிங்கிறது காய்கறிகள்லாம் ஒன்னா சேர்த்து உருவாக்குற புலுசோட இனிப்பையும் ஒன்னா சேர்த்து சாப்பிடுற சுகத்தை தரும் அப்படின்னு எழுதியிருக்காரு. இப்ப புரியுதா பெங்களூர்ல என்ன மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு? அதே மாதிரி விஜயநகர பேரரசுக்கான அடித்தளம் அமைத்த கிருஷ்ணதேவராயர் பல செய்யுள்களை எழுதியிருக்காரு. அதுல ஒரு செய்யுள் ஒருவனுக்கு சமையல் செய்வதற்கு தேவையான பொருட்களை அவரோட மனைவி கட்டி கொடுத்து அனுப்புறாங்க அப்படிங்கிற அந்த குறிப்பு இருக்கு. அது என்ன மாதிரியான உணவு தயாரிப்பதற்கான பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது சம்பார் அப்படிங்கிற உணவு தான் அவர் குறிப்பிடுறாரு. இதுக்கும் பல காய்கறிகளை போட்டு உருவாக்குன குழம்பு அப்படிங்கிற விளக்கமும் இருக்கு. அதனால இந்த சம்பாருங்கிறது தான் சாம்பாரா மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த குழம்பு தெலுங்கு மக்கள் மத்தியில ரொம்ப பரவலா இருக்கக்கூடிய உணவா இருந்திருக்கு. தமிழ்நாட்டுல நாயக்கர்கள் ஆட்சி காலத்துல இந்த குழம்பு அதிகமா பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதுலயும் தஞ்சாவூர்ல அதிகமா பயன்படுத்திருக்கலாம். அதுதான் சாம்பார் அப்படின்னு இன்னமும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனா இதே மாதிரி பல காய்கறிகளை போட்டு ஒரு குழம்பு தமிழ்நாட்டிலையும் பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிறது சங்க இலக்கிய குறிப்புகள்ல நமக்கு கிடைக்குது. பெரும்பானாற்று படையில இதற்கான குறிப்புகள் கிடைக்குது. ஆனா அது எக்ஸாக்டா சாம்பார் தானா அப்படிங்கிறது நம்மளால உறுதியா சொல்ல முடியல. இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்க இந்த சாம்பாருக்கும் தெலுங்கு மக்கள் உருவாக்கிய சம்பாருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது உறுதியா சொல்ல முடியுது. இப்படி பரவலா பயன்படுத்தப்பட்டு வந்த சாம்பாரை பார்ப்பனர்கள் அவங்களோட உணவு முறைக்கும் சமையல் முறைக்கும் ஏத்த மாதிரி
மாதிரி மாத்தி சமைக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க பொதுவா வெங்காயமும் பூண்டும் சேர்த்து சமைக்காம சுத்த சைவ முறையில அவங்க சமைப்பாங்க. அவங்களோட உணவு முறையில இந்த சாம்பார் செஞ்சதால அது ஒரு புது வகை சாம்பாரா உருமாறுச்சு. சாம்பம் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து கூட சாம்பார் வந்திருக்கலாம். ஆனா பொதுவா சாம்பார் பூண்டு வெங்காயம் மாதிரி பல காய்கறிகளை சேர்த்து உருவாக்குறது தான். சாம்பம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பூண்டு வகையை குறிக்கும். அதனால சாம்பம்ல இருந்து சாம்பார்னு பெயர் வந்திருக்கலாம். ஆனா பார்ப்பனர்கள் பூண்டு வெங்காயம்லாம் நீக்கிட்டு ஒரு புது வகையான சாம்பாரை அவங்க உணவு முறைக்கு ஏற்ற மாதிரி செய்ய ஆரம்பிச்சாங்க. இதை தொடர்ந்து பொதுவாகவே பார்ப்பனர்களை தயிர் சாதம் அப்படின்னு, அதாவது எந்த ஒரு காரமும் இல்லாத எந்த ஒரு சுவையும் இல்லாத ஒரு உணவுப் பொருள் மாதிரி அவங்கள ஒப்பிட்டு பேசுவாங்க. அதே மாதிரி தான் அவங்களும் சாம்பாரை பூண்டு வெங்காயம் இல்லாம சமைச்சதால தயிர் சாதத்தோட ஒப்பிட்டு சாம்பார் அப்படின்னும் அந்த இன மக்களை ஒரு கேளிக்கைக்காக எல்லாரும் அந்த வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஜெமினி கணேசனை கூட ஒரு மேடையில் அவர் பேசிட்டு இருக்கும் போது சாம்பார் சாம்பார் அப்படின்னு பல பேர் கத்துனதா சொல்லியிருக்காங்க. அந்த மேடையில் அவரு நீங்களும் சாம்பார் தானே சாப்பிட்றீங்க அப்படின்னு ரொம்பவே மனம் நொந்து அந்த மேடையில இருந்து கீழே இறங்கினதா சொல்லப்படுது. இப்படி ஒருத்தவங்களோட உணவு முறையை வச்சு ஒரு இனத்தையே கேலி செய்யறது அப்படிங்கிறது ரொம்பவே தவிர்க்க வேண்டிய விஷயமா பார்க்கப்படுது. இப்படி ஒவ்வொரு ஊரோட உணவு முறைக்கும் சமையல் முறைக்கும் ஏத்த மாதிரி சாம்பார் பல வகையா உருவம் எடுத்துருச்சு. கேரளால தேங்காய் பாலை அரைச்சி ஊத்தி தேங்காய் பால் சாம்பார்னு வைப்பாங்க. கர்நாடகால வெள்ளத்தை அரைச்சி ஊத்தி அது ஒரு இனிப்பு வகையான சாம்பாரா வைப்பாங்க. இப்படி சாம்பார் உருமாறிட்டே இருக்கும்போது ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கக்கூடிய ஒரு சாம்பார் என்ன தெரியுமா? பால் சாம்பார். இப்படி காய்கறிகள் பால் மட்டும் சேர்த்து இல்லாம மட்டன் சாம்பார், சிக்கன் சாம்பார் அப்படின்னு நான்வெஜ்லயுமே சாம்பார் பல வெரைட்டில இருக்கு. இப்படி சாம்பாருடைய கதை ரொம்பவே புதிரா தொடங்கி இன்னைக்கு அது ஒரு யுனிவர்சல் ஃபுட்டாவே மாறிடுச்சு. இப்படிப்பட்ட சாம்பார் கதையில ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். சவுத் இந்தியாவோட ஒரு ட்ரெடிஷ்னலாவும் ஒரு ஐடென்டிட்டியாவும் சாம்பார் மாறிடுச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம்ல. கேரளால இதே சாம்பாரை வச்சு ஒரு ரேப் பாட்டு ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு. சாம்பாரோட கலவையை வச்சுதான் அந்த பாட்டே உருவாகி இருக்கு. முடிஞ்சா அந்த பாட்டை போய் நீங்க பாருங்க. நம்ம இப்ப ரொம்பவே விரும்பி சாப்பிட்டு இருக்கக்கூடிய இந்த சாம்பாருக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய வரலாறும் இவ்வளவு பெரிய குழப்பமும் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டது உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இதே மாதிரி வேற என்ன டிஷ் பத்தி டீடைலான ஹிஸ்டரி வேணும் அப்படின்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி ஃபுட் பத்தின ஹிஸ்டரி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.